Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். அஜித்தோட அறிக்கை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் ஒரு சர்ச்சையும் கிளம்புது. பட் அந்த அறிக்கையில் அவர் சொன்ன பல விஷயங்களில் நமக்கு உடன்பாடு இல்லை. அதையும் வந்து இந்த நேரத்தில் நம்ம சொல்லித்தான் ஆகணும். முக்கியமாக வந்து இப்போ சுயநலத்திற்காக நான் ரசிகர்களை பயன்படுத்தலை அப்படின்னு அவர் சொன்னால் கூட அவருடைய சுயநலத்துக்கு அவருடைய ரசிகர்கள் பயன்படுகிறார்கள்ங்கிறது தான் உண்மை. அதில் இன்னும் கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை போட்டிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காதுன்னு எனக்கு தோணும். அதில் அவர் சொன்ன எல்லா விஷயமுமே இன்றைக்கி வந்து மெல்ல மெல்ல சோசியல் மீடியாவில் தீயாக பரவிருச்சு. ரஜினி காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. இன்றைக்கி அவர் வந்து விஜய் மீது ஒரு தீராத வெறுப்பில் இருக்கிறாருங்கிறத நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று வந்து விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் ஒன்றும் வாழ்த்தெல்லாம் சொல்லலை. எங்கேயோ ஏர்போர்ட்டில் அவர்கிட்ட பார்த்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது வாழ்த்துக்கள்ட்டு போகிறாரு. அது வந்து வாழ்த்து கிடையாது, அது வற்புறுத்தி வாயிலேருந்து பிடுங்கிறது. பிரபு சொன்ன டைலாக்கு பண்ணி அதை அவர் சொல்கிறதுக்கு காரணமே இந்த மேடையில் நம்ம வந்து அஜித்தை சொல்லணும், அஜித்தை தன் பக்கத்தில் வச்சுக்கணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருக்குது. அதுதான் அந்த வார்த்தைகளில் அப்படி கொண்டு வர்றாரு. அவர் சும்மா அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்திருக்கிறாருன்னா அப்படி திரும்பி பார்க்குறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துக்கு அவர் வர முடியாது. ஓகே. ஸோ இப்போ அந்த வார்த்தையை பர்பஸாக தான் அவர் போடுறாரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அஜித்தோட அறிக்கை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் ஒரு சர்ச்சையும் கிளம்புது. சர்ச்சைன்ற சென்ஸ் என்னன்னா சோசியல் மீடியாவில் வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றது தெரில. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, பொதுவாக அந்த அறிக்கையை பார்க்கும்போது அஜித்தினுடைய இந்த மனமாற்றத்தை முதல்ல நம்ம வரவேற்கணும். ஏன்னா இங்கே ரசிகர்களோடு இருக்க வேண்டிய ஒரு பெரிய நடிகர் தான் அவர். என்ன காரணத்தினாலே அவங்கள விட்டு தள்ளி நிற்கிறாரு. அது எல்லாருக்குமே பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி வந்து நான் வருவேன், நடிப்பேன், போயிடுவேன், அதுக்கப்புறம் அது எப்படியானா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இறங்கி வந்து ஒரு ரசிகர்களோடு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அந்த மாற்றத்தை நிச்சயமாக நம்ம வரவேற்கணும். இந்த மாற்றம் இன்னும் அதிகப்படியாக போய் அவங்கள சந்திக்கிற அளவுக்கு அவர் வரணும். ஏன்னா சந்திக்கிற அளவுக்குன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது கொஞ்சம் அவருடைய வெறித்தனமான ரசிகர்களை சும்மா ஒரு 10 பேர் 20 பேர் ஆஃபீஸில் வர வச்சு அவர் பேசினாருன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பட் அதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். பட் அந்த அறிக்கையில் அவர் சொன்ன பல விஷயங்களில் நமக்கு உடன்பாடு இல்லை. அதையும் வந்து இந்த நேரத்தில் நம்ம சொல்லித்தான் ஆகணும். முக்கியமாக வந்து இப்போ சுயநலத்திற்காக நான் ரசிகர்களை பயன்படுத்தலை அப்படின்னு அவர் சொன்னால் கூட அவருடைய சுயநலத்துக்கு அவருடைய ரசிகர்கள் பயன்படுகிறார்கள்ங்கிறது தான் உண்மை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நடிகர் தன்னுடைய சம்பளத்தை எப்படி நிர்ணயிக்கிறார்? முதல்ல அவருக்கு இருக்கிற ஓப்பனிங் தான் அவருடைய சம்பளத்தையே நிர்ணயிக்குது. இன்றைக்கி அஜித்துக்கு இருக்கிற ஓப்பனிங் வந்து விஜய்க்கு இணையான ஒரு ஓப்பனிங் அவர்கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3 நாளில் நம்ம போட்ட பணத்தை எடுத்துடலாங்கிற நம்பிக்கையோடு தான் அஜித்துக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்க முன் வராங்க. அப்போ அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது யாருன்னா அந்த ரசிகர்கள். ஓகே. அப்போ நான் சுயநலத்துக்கு பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறான வார்த்தையை தான் நான் பார்க்குறேன். யாராக இருந்தாலும் அவருடைய ரசிகர்களை அவர் சுயநலத்துக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார், யாராக இருந்தாலும். இப்போ அவர் சொன்னது ஒருவேளை விஜயை சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற பார்வை தான் எல்லாருக்குமே இருக்குது. அதில் உண்மையும் இருக்குது. ஏன்னா அஜித் விஜய்ங்கிற அந்த ரைவல் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவங்க நண்பர்களாக இருக்காங்க, ஃபேமிலியோட பழகிறாங்கங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு போட்டி வேணும். விஜய் இல்லாத ஏரியாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு அஜித் சமீப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காரன். எனக்கு ஒரு போட்டி இருந்துச்சு, போட்டியாளரே இல்லாமல் நான் யாரோட போட்டி போடுறது அப்படின்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ அவருக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை இருக்குது. அவர் இன்றைக்கி அரசியலுக்கு போயிட்டார், இவரால் வர முடியல, நினச்சா வந்துடலாம், அது வேறு. ஆனால் அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் அரசியலுக்கு போனவரை இவர் விமர்சிக்கிறார். அதுதான் வந்து இந்த மாதிரி மறைமுகமான வார்த்தைகளை போட்டு விமர்சிக்கிறார். அது தேவையில்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இந்த நானாக வந்து இந்த சினிமாவில் எந்தவித பின்பலமும் இல்லைன்ற வார்த்தையும் இருக்குது.
அது ரொம்ப காலமா அஜித் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்க அஜித்குமார் எப்படி தானா வந்தவர் அப்படின்ட்டு. அதை அவரும் மென்ஷன் பண்றாரு. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எஸ்பிபின்னு அதையே போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன கனெக்ஷன் சார்? எதுக்காக அப்படி? இல்லைங்க, ஆரம்ப காலத்தில் இவர் வந்து வளர்கிற நேரத்தில் எஸ்பிபி தான் இவரை வந்து சில நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த 3 படங்களுக்கு வந்து எஸ்பிபி சொல்லி தான் அவருக்கு வாய்ப்பே கிடச்சிருக்கு. அதை எஸ்பிபியே வந்து பதிவு பண்ணிட்டார் இங்கே. அதுதான் பிரச்சனை. யாரோ ஒரு நம்மளை மாதிரி தேர்ட் பர்சன் சொன்னால் கூட அவன் ஏதோ பொய் சொல்கிறான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஒரு நபரே பதிவு பண்ணும் பொழுது அது வரலாறாக மாறிடுது. இப்போ இந்த வரலாற்றை மறைச்சி நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த எஸ்பிபிங்கிற வார்த்தையை அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க. இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க கீழே போடுற கமெண்ட்டு. அதான் என்னை பொறுத்தளவுக்கு சினிமாவிலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி யாரும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழவே முடியாது. அதுதானே இங்கே வந்து மனிதம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறது. அதுதானே ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து பண்ணுறவங்க இருக்காங்க, எதிர்பார்க்காமல் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்படி இல்லாமல் யாருமே வளர முடியாது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு அஜித்தை வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் பைக்கில் வச்சுட்டு கம்பெனியாக சுற்றினவங்களாம் எனக்கு தெரியும். வாய்ப்பு கொடுங்க இந்த பையனுக்கு அப்படின்னு சுற்றினவங்களாம் எங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து அஜித் என்னவா பின்னால் நடத்தினாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ விஜய்க்கு வந்து அவங்க அப்பா இருந்தார், நினச்சா பிள்ளைய வச்சு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருந்துச்சு. அன்னைக்கு அப்படி தான் அவர் விஜயை கொண்டு வந்தார். எனக்கு அப்படி யாராவது சொந்தமாக என்னை வச்சு படம் எடுத்து நான் வந்தேனா? அப்படி கிடையாது. இல்லை, அப்போ அதை சொல்கிறதுக்காக வந்தவர் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டார். பட்டு அந்த அறிக்கையை வேறு யாரோ எழுதியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் சந்திரா எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை போட்டிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, இல்லை கொஞ்சம் புகழ் பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ரேசிங்கில் காயம் பட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, இந்த விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும். அஜித்னால சிம்பிளாக ஒரு பக்கம், ஆனால் இது 2 பக்கமாக இத்தனை பேப்பர்னும் போது அங்கே தான் இவ்வளோ கேள்விகள் வருது சார். ஆமாம், ரேசிங்லாம் மென்ஷன் பண்ணுறாரு இல்லையா? இல்லை, இந்த 33 வருட நிறைவுக்கு அவர் வந்து ஒரு நன்றி தெரிவித்து 10 வரியில் ஒரு கடிதம் எழுதியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய சர்ச்சையாக அது மாற போகிறதில்ல. அதில் அவர் சொன்ன எல்லா விஷயமுமே இன்றைக்கி வந்து மெல்ல மெல்ல சோஷியல் மீடியாவில் தீயாக பரவி பல பேர் அதை விமர்சனம் பண்ணுறாங்க, பல பேர் அதை பாராட்டுறாங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சு தான் அதை பண்ணுறாரு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விளையாட்டு, இந்த ரேஸில் அவர் கலந்துக்கிறதுங்கிறது உயிருக்கு ஆபத்தான ஒரு விளையாட்டுங்கிறது அவர் ஏற்கனவே தெரிஞ்சு தான் இதுக்குள்ளே வர்றாரு. இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக அவங்க அண்ணா அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து அஜித்துக்கு நெருக்கமானவர்கள், இப்போ அவர் இந்த ரேஸுக்கு போகிறத யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு சத்தம் போட்டாரான். எப்படியா நீங்கள் வந்து இதை அலோவ் பண்ணுறீங்க? அவனுக்கு தான் அறிவு இல்லை, ஏதோ கிளம்பி போகிறான் அப்படின்னா நீங்களாம் சொல்ல வேணாமா? அவருடைய மனைவி அவங்க சொல்லலை, அவங்க ஏதோ ஒரு என்ன நினைக்கிறாரோ அதை செய்யிட்டுன்னு விட்டாங்க. நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சண்டை போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு பயம் இருக்குது. தம்பி வந்து ரேஸுக்கு போகிறது என்ன ஆகுமோங்கிற பயம் அவருக்கு இருக்குது. ஒவ்வொரு முறையும் அந்த விபத்து ஏற்படும் போது அந்த பயம் நமக்கே வருது. இது அஜித் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தன் போய் இந்த மாதிரி ஒரு விபத்தில் சிக்கினான்னா எங்கே காரை பார்த்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் நிற்பான். ஆனால் அவர் மறுபடியும் அதே சீட்டில் உட்காந்து ஓட்டுறாருங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய கட்ஸ். அது அஜித்துக்கு இருக்குது. ஆனாலும் ஒரு தேர்ட் பர்சனாக வந்து அவர் பயப்படுறாரு. என் தம்பிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு போட்டியில் தான் அவர் கலந்துக்கிறார் ஒவ்வொரு முறையும். அதை அவர் சொல்கிறார், என்ன ரத்த காயம்லாம் அவர் பார்த்ததுங்கிறத சொல்கிறாரு. அது என்னுடைய இவ்வளவு காலம் அதை பற்றி பேசாத ஒரு மனிதர் இல்லையா? அதனால தான் கேட்கல. 33 வருஷங்கிறத சேர்த்து பார்க்குறாருல்ல அவர். அதை வந்து ரசிகர்களோட அவர் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ சொல்லனா அப்புறம் எப்போ சொல்ல போகிறாரு அவர்? ஓகே, அதனால் இப்போவாவது சொன்னாரே. இல்லை சார், இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு. தனுஷோட பர்த்டேக்கு பெண்ணை பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் வர வச்சு அசைவ சாப்பாடு போடுறது. எல்லா ஹீரோஸுமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாரு. அதே மாதிரி அஜித்குமார் இப்போயாவது போய் ரசிகர்கள்ட்ட பேசிடுவோன்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்காரா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த மாற்றம் நிகழ்ந்தால் சந்தோஷம்தான். பட் அந்த அளவுக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் இந்த கூட்டத்தையும் இந்த கூச்சலையும் வெறுக்கிறார். அது கண்கூடாக அது தெரியுது. இன்னொன்று, இவங்களும் வந்து ஒரு ஜென்யூனாக அணுக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது, இப்போ தாவேகா சார்பாக ஒரு அரசியல் மீட்டிங் நடக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா துண்டை வச்சு சுற்றிகிட்டே இருக்காங்க. அது நம்ம நாளைய தமிழ்நாடு, நம்ம தமிழகத்தை வெற்றி பாதையை நோக்கி நகர்த்துகிற ஒரு கூட்டமாக அது இருந்ததுன்னா
இந்த அநாகரிகம் இருக்காது இல்லை. அப்போ இந்த ரசிகர்கள்ங்கிறவங்களுக்குன்னு தனி மனப்பான்மை இருக்குது. இதை வந்து ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அல்லது நிறைய புத்தகங்கள் படித்த பிறகு அல்லது வாழ்க்கையை படித்த பிறகு அதை பார்க்கும்போது அவனுக்கு அவர்சனம் இருக்கும். யாராக இருந்தாலும் இவர் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகளை அவர்சனாக பார்க்குறாரு. ஸோ அதனால தான் அவங்கள விட்டு அவர் தள்ளி போனதே. இப்போ அவங்களோட நீங்கள் இறங்கி வாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாவட்டத்துக்கு ஒரு 10 பேரையாவது அப்படி வர வச்சு ஒரு அவங்களுடைய நீண்டகால கனவு கோரிக்கை இல்லையா அது, அதை அவங்க வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயாவது நிறைவேற்றிட்டு போங்களேன். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாலே போதுன்ற அளவுக்கு இப்போ இருக்குல்ல. ஆமாம், அதுதாங்க. அவர் வந்து இன்னும் நெருக்கமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, இன்னும் ஃப்ளூயண்ட்டாக அவர் பேசி கேட்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இன்னொன்று வந்து இப்போ ஆங்கில ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அங்கே தமிழில் அவர் பேச போகிறதில்ல, இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காரு. ஒரு நம்ம கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பாமரன், அஜித்தினுடைய தீவிரமான ரசிகன், அவன் வந்து அவர் நம்ம லாங்குவேஜில் பேசி கேட்கணும்னு ஆசைப்படுவான்ல. கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. அது மெல்ல மெல்ல இறங்கி வருவாருன்னு தோணுது எனக்கு. ஓகே, இப்போ இந்த கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயம், அதுலேயும் அஜித்தை மென்ஷன் பண்ணி சொன்னது ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஏன் அதை சொல்லணுன்றது தெரியல. ஆனால் அது பயங்கரமாக பற்றிக்கிச்சு. ஒரு பக்கம் இங்கே அறிக்கை வருது, ரஜினிகாந்தோட ஸ்பீச்சு, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரஜினி காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. இன்றைக்கி அவர் வந்து விஜய் மீது ஒரு தீராத வெறுப்பில் இருக்கிறாருங்கிறத நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று வந்து விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் இன்னும் வாழ்த்துலாம் சொல்லலை. எங்கேயோ ஏர்போர்ட்டில் அவர்கிட்ட பார்த்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கும்போது வாழ்த்துக்கள்ன்ட்டு போகிறாரு. அது வந்து வாழ்த்து கிடையாது, அது வற்புறுத்தி வாயிலேருந்து பிடுங்கிறது. கேட்டால் வணக்கம்னா வணக்கம் அப்படின்ட்டு போகிறோம், அவ்வளோதான். அது மாதிரி தான் அவருடைய பார்வை இருக்குது விஜயை பொறுத்தளவுக்கு. இன்னொன்று என்னென்னா, தன்னை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், தன்னுடைய மேனரிசங்களை காப்பி அடித்து மெல்ல மெல்ல வளர்ந்த ஒரு பையன் இன்றைக்கி தன்னை விட ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு, தனக்கு எதிராக சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாருங்கிற கோபம் அவருக்குள்ள கட்டாயமாக இருக்கும். இன்னொன்று, ரஜினியினுடைய ஃபோர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு பழைய ரஜினியாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இமயமலைக்கு போய் அந்த காற்று உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு அமைதி காற்றாக அது மாறிடுச்சு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் சாத்வீகமாக டீல் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த மேடையில் அவர் அஜித்தை சொன்னதுங்கிறது கட்டாயமாக விஜயை வெறுப்பேற்றுறதுக்கு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் வந்து குழந்தையெல்லாம் கிடையாது, அப்படியே போகிற போக்கில் ஃப்ளோவில் வந்துருச்சுன்னுலாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக கால்குலேட்டிவாக சொன்ன வார்த்தை தான். பிரபு சொன்ன டைலாக்கு மென்ஷன் பண்ணி அதை அவர் சொல்கிறதுக்கு காரணமே இந்த மேடையில் நம்ம வந்து அஜித்தை சொல்லணும், அஜித்தை தன் பக்கத்தில் வச்சுக்கணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருக்குது. அதுதான் அந்த வார்த்தைகளில் அப்படி கொண்டு வர்றாரு அவர். சும்மா அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்திருக்கிறாருன்னா அப்படி திரும்பி பார்க்குறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துக்கு அவர் வர முடியாது. ஓகே, ஸோ இப்போ அந்த வார்த்தையை பர்பஸாக தான் அவர் போடுறாரு. இல்லை, இப்போ அஜித் அவர்கள் மென்ஷன் பண்ண கூட பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், அந்த விஷயங்களும் பண்ணது. ரஜினி சாருமே எப்பவுமே அஜித் மேலே ஒரு பெரிய ஒரு பற்றோடு இருக்காரு. எப்பவுமே அஜித் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாரா சார்? அந்த அரசியல் வட்டாரங்கள், அவர் சுற்றி இருக்க வட்டாரங்கள் கொஞ்சம் பெரிய வட்டாரமாகவே இருக்கணும். அதான் சொல்கிறேனே, அவர் வந்து பேசிக்கலாக ஒரு ஜென்டில்மேன். அவர் அஜித் வந்து இப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவரை பார்க்குறாருன்னா அங்கே அவர்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி ரஜினி மாதிரி ஒரு மூத்த கலைஞர்கிட்ட போகணும்னா அங்கே எப்படி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ இதன் காரணமாகவே அவர் எல்லாரையும் வந்து எல்லாருடைய நட்பு வட்டத்துக்குள்ளேயும் இருக்கார். ஒரு நேரத்தில் கலைஞரை எதிர்த்து அவர் பேசினா கூட அதற்கப்புறம் வந்து அதே கூடாரத்தை அவர் சரி பண்ணார்ல, ரஜினி மூலமாக அது நடந்தால் கூட அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள பல பேர்கிட்டையே அவருக்கு ஒரு நட்பு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அஜித்துக்கு அந்த இருக்கிற அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது. ஓகே, அது ஒரு காரணம். கண்டிப்பாக. கூடியில் கூட அந்த லாஸ்ட்டாக ஒரு இது பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் முடித்த உடனே அந்த சவுண்டு, அது கடல் பறவை அப்படிங்கிறாங்க சில பேர், அது காக்கா சவுண்டு அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இன்னும் அந்த காக்கா கழுகு இருந்துகிட்டு தான் இருக்கா சார்? இல்லை, அது ரசிகர்கள் மத்தியில் இருக்குது, கட்டாயமாக இருக்குது. இன்னொன்று, இப்போ லோகேஷ் கனகராஜ் அப்படி ஒரு வேலையை செய்வார்னு நான் உறுதியாக நம்பவே இல்லை. என்ன காரணம்னா, லோகேஷ் வந்து விஜய் மீது வைத்திருக்கிற அன்புங்கிறது சாதாரணமானது இல்லை. வாட்ஸ்அப் டிபியே வச்சிருக்காரு. ஆமாம், அந்த அளவுக்கு அவர் விஜயண்ணான்னு உயிரே கொடுக்கறதுக்கு இருக்கார். அவர் வந்து ரஜினியை ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அல்லது ரஜினி தரப்பிலிருந்து, ரஜினி கேட்க மாட்டார், அவர் அப்படிப்பட்ட நபர்லாம் கிடையாது. ரஜினி சார்பாக யாராவது ஒருத்தர் வந்து அப்படி ஏதாவது அப்படின்லாம் சொன்னால் கூட அதுக்கு மயங்குற ஆள்லாம் அவர் கிடையாது. ஸோ அதனால் அது யதார்த்தமாக வைக்கப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கலாம்,
நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்க்காம சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதை வச்சுட்டு எதையுமே நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது. கலாநிதி மாறன் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ஆமாம், ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணால் சிஎம்லேருந்து பிஎம்ஏ கால் பண்ணி எடுத்து பேசுவார் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் இவர் தான், அவர் வயசுக்கு எவனாவது போயிட்டு நடிக்க சொல்லுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். பெரிய ஃபேனாக இருப்போம் சார். இல்லை, ஃபேனுங்கிறத தாண்டிங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பிறந்த காலத்துலேயே ரஜினியுடைய ரசிகராக இருப்பீங்க. நம்மலாம் படிக்கிற காலத்துலேருந்து அவரை பார்த்துட்டே இருக்கோம். அவர் மீது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ரஜினியை வெறுக்கிறவர்கள்ங்கிறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அதுவும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் காரணமாக தான் அவரை வெறுத்தமே தவிர, அவர் ஒரு தனிப்பட்ட நடிகராக நீங்கள் அப்படி ஒரு எளிமையான பண்பான ஒரு மனிதராக நம்ம பார்க்கும்போது அவர் யாராலையும் வெறுக்கவே முடியாது. அப்படி எல்லார் மனதிலும் இடம் பிடித்த ஒருத்தர். அவர் கலாநிதி மாறன் மனதில் இடம் பிடிக்காமல் போனதுங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்லை, அப்போது அவர் எந்த அளவுக்கு அவரை ப்ரைஸ் பண்ணி பேசணுமோ பேசுகிறாரு. இன்னொன்று ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. எத்தனை வருஷமாங்க ஒரு ஆள் 40 வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா முடியுமா? அது வேறு யாராவது இந்தியாவில் எங்கேயாவது முடிஞ்சிருக்கா? யாராலையுமே இல்லை. ஒரு 40 வருஷமாக ஒரே இடத்துல ஒருத்தர் இருக்கார். அந்த சேரை விட்டு அவரால் நகர்த்தணும்னு நினச்சா கூட முடியாதுங்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கார். கலெக்ஷன் முன்னம்னா ஆகலாம், படங்கள் தோல்வி அடையலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் சூப்பர் ஸ்டார்னா அது மட்டும்தான். அதுதானே, அது அதை தானே கலாநிதி மாறன் சொல்கிறாரு. அதனால் ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேருந்து அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே அதுதான் கருத்தாக இருக்குது. ஓகே, இன்னமும் அந்த வரவேற்பு குறையில இல்லை சார். இப்போ கூலியோட எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது இன்னும் அந்த 2K கிட்ஸ் அந்த டைட்டில் கார்டை ரெட் கலராக மாறினதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ப்ளூலேருந்து ரெட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2K கிட் வரைக்கும் எப்படி சார் இந்த கூலியை ரீச் பண்ண? இல்லைங்க, பெரும்பாலும் வீட்டில் அப்பா ரஜினி ரசிகராக இருப்பார். பிள்ளைய அப்படியே மெல்ல மெல்ல அதுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவார் அவர். அது அப்பாவும் மகனுமா சேர்ந்து எத்தனை படங்கள் பார்த்துருப்பாங்க. அப்போலேருந்து அது உள்ளுக்குள்ளே ஊறி தானே இருக்கும். அவருடைய சந்ததிக்கு ரஜினி அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இப்படி தான் ரஜினி எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. இன்னொன்று ரஜினியும் அவர்ஷனெல்லாம் ஆகவே இல்லையே. அவருக்கு இப்போவும் மேஜிக் தானேங்க. அவர் நின்னா அப்படியே கைத்தட்ட வேண்டியதாக இருக்குது, திரும்பினா கைத்தட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த மேஜிக் அவர்கிட்ட இருக்கே, அது போகவே இல்லையே. அது போனால் தானே. இப்போ இவங்க நீலாம்பரி சொன்ன மாதிரி தான், வயசானாலும் ஸ்டைல் தானே விட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இப்போ ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. நிறைய ஆடியோ லான்ச்சில் பிரச்சனை பாஸ் கொடுக்கறதுல அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்றாங்க. முன்னெல்லாம் டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க, வாங்கிட்டு அந்த எல்லோ ஆரஞ்சுன்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ பாஸ் உள்ளே இருக்கிறத விட வெளியே நிற்கிற ஆள் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்தோம். இவ்வளோ பேட்டையும் பாஸ் இருக்கு உள்ளே விடலைங்க அப்படிங்கிறது என்ன கணக்கில் கொடுத்துருப்பாங்க? என்ன இது? இல்லைங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஒரு முறையும் இந்த தவறை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எப்படி நடக்குது? ஏன் டூப்ளிகேட் அடிக்கிற மாதிரி ஒரு இன்விடேஷனை ஏன் ரெடி பண்ணணும்? இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஸ்கேன் பண்ணிக்கலாம், நிறைய இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ பண்ணலாம். இன்னொன்று அந்த விழா நடக்கிற நேரம் வரைக்குமா நீங்கள் கதவை பூட்டி வச்சுருப்பீங்க. இப்போ சாயங்காலம் 4 மணிக்கு நிகழ்ச்சி நடக்குதுன்னா 2 மணிக்கு கதவை திறந்து விட்ருங்க. இன்விடேஷன் இருக்கிறவன் உள்ளே உட்கார போகிறாங்க இல்லையா? இது நீங்கள் அந்த 3:30 மணி வரைக்கும் கதவை அடைச்சி வச்சுட்டு மொத்தமாக திறந்து விடும்போது எவ்வளவு கலைப்புறம், எப்படி நீங்கள் ஒரு டிக்கெட்டை பார்த்து உள்ளே அனுப்ப முடியும்? அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று அந்த ஸ்டேடியத்தை முத நாள்லேருந்து மறுநாள் வரைக்கும் வாடகை கொடுத்து எடுத்துடுறாங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும் பொழுது அழகாக செக்யூரிட்டியில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொரு நிகழ்வுலையும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இதுவும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா இப்போ சன் பிக்சர்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப க்ளீனான ஒரு கம்பெனி. அவங்க ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நேர்த்தியாக கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்களே சொதப்புறாங்கன்னா இப்போ வேறு என்ன சொல்கிறது நம்ம? ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.